அவர் என்ன பண்ணிட்டாரு, உடம்புக்கு சரியில்லை, கேன்சர் அவருக்கு. அவர் பிழைக்க மாட்டாருன்னு தெரியும். நான் ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் போய் எங்கள் அண்ணா வீட்டில் எங்கள் ஊரில் விட்டுட்டு வந்துட்டு சொல்கிறார், அப்பா நீ போடா ஷூட்டிங் போ அப்படின்றார். இல்லைப்பா நான் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ண வேணா, அந்த ரெட்டியார் நல்லவன் பாவம், ஒன்றும் விவரம் தெரியாதவன், உன்னால் அவனுக்கு இழப்பு வந்துடக்கூடாது. நான் திருப்பதி மலையில் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்க ஒரு தெலுங்கு படம். நான் திரைப்படக் கல்லூரியில் 3வது ஆண்டு படிக்கும்போது, 2வது ஆண்டு படிக்கும்போது அவர் 3வது ஆண்டு. அவர் ஊமை விழிகள் படத்துக்கு இயக்குனராக போகிறார்னு என்னையும் சேர்த்து இழுத்துக்கிட்டார் அவர் யூனிட்டில். என்னுடைய வாழ்க்கை பயணத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது அரவிந்தராஜ் அவர்கள். எனக்கு முதல்ல மெட்ராஸில் நான் வந்தப்போ ஒழுக்கமாக போட்டுக்கிறது கூட பேண்ட் ஷர்ட்டு கிடையாது. நான் என் பிரதரோட பேண்ட்டு, சொந்தக்காரங்க பேண்ட்டெல்லாம் வாங்கி ஆல்ட்ரு பண்ணி தான் போட்டுக்குவேன் காலேஜ் வரும்போது. அதே கூட தான் நல்லாயிருக்கும், நான் கொஞ்சம் அழகாக இருப்பேன், அதை பற்றியெல்லாம் கவலைப்படல நான். ஆனால் எனக்கு முதல்ல தீபாவளிக்கு பேண்ட்டு ஷர்ட் எடுத்து கொடுத்து என்னை ஊருக்கு அனுப்பி வச்சது அரவிந்தராஜ் அவர்கள். இதெல்லாம் தான் உயர்ந்த மனிதம். நான் என்ன சொன்ன வர்றேன், இந்த மனிதம் என்ற ஒரு விஷயத்துக்கு வர்றேன். இவங்க ஒரு கதையில் சொன்னாங்க, அழகான கதை, இந்த சிங்கத்து கதையை. நான் ஒரு கதையை சொல்கிறேன், இல்லைன்னா வர்றவெல்லாம் கதை சொல்கிறேன்னு. அடுத்து எங்கள் அண்ணன் வேற கதை சொல்ல போகிறாரு. எங்கள் அம்மா நான் சின்ன வயசாக இருக்கும்போது கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பாங்க. எப்பவுமே அம்மாக்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. டப்புன்னு அடிச்சிருவாங்க. நான் உனக்கு காசு கொடுக்க மாட்டேன் படா அப்படின்னு. ஒரு அரைஞ்சிருவாங்களா, கண்ணம் வீங்கிடும். உடனே ஓடுவேன். தோட்டத்தில் எங்கள் அப்பா வேலை செஞ்சிட்ருப்பார், பருத்தி காட்டில் வேலை செஞ்சிட்ருப்பார். அப்பா நான் சாக போகிறேன் அப்படின்னு. என்னப்பா ஆச்சு? அந்த ராட்சசி அடிச்சிட்டா. யார்? எங்கள் அம்மாவை. ஏன்னா அடித்தா அவங்க ராட்சசி தானே. இந்த ராட்சசி அடிச்சிட்டா நான் செத்து போகிறேன். வேண்டாம் சாமி போம்மா, அப்பா அம்மா அப்படித்தானே அடிக்கணும். இல்லை நான் சாகிறேன் அப்படின்னு. செத்துதாகணுமாப்பா? ஆமாப்பா. அவர் பக்கத்தில் போய் ஒரு பருத்தி செடிக்கு பின்னாடி போய் அதை நோண்டினார் மண்வெட்டியை வச்சு. அந்த மண்வெட்டிக்கு வெட்டின உடனே உள்ள பாலிடால் டப்பா ஒன்று வந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கு ஷாக்கு. என்னடா பாலிடால் எடுக்கிறாரு? நான் சின்ன பையன், 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அதுதான் எனக்கு நிறைவு தெரிஞ்ச முதல் திரைக்கதை என் வாழ்க்கையில் நடந்தது. அண்ணனுக்காக சொல்கிறேன் நான். இது அவர் எப்படி வாசாமி அப்படின்னு மெதுவாக திறந்து, இது யாராச்சும் கண்ணில் பட்டால் வர்றோம் போகிறோம் ஏதாவது தற்கொலை பண்ணுறதுக்கு எடுத்து குடிச்சு போடுவான்னு இதை பருத்தி காட்டில் நான் எனக்கு மட்டும்தான் தெரியும், ஒரு இடத்துல புதைச்சி வச்சுருவேன். நாளைக்கு வந்தால் வேறு இடத்துல புதைச்சி வச்சுருவேன். நானே மறந்துடுவேன். இந்த மறக்கிறதுக்கு முன்னாடி குடிச்சிடுவேன். குடித்தா செத்து போயிடல சார் அப்படின்னு அவ்வளோ அசால்ட்டாக எங்கள் அப்பா எடுத்து கொடுக்குறாரு. அப்போ அப்படின்ட்டு ஓடா டே, சாகிறவன் கேட்க மாட்டான், சொல்லிட்டு சாக மாட்டான்டான். இந்த காட்சியை அப்படியே பொன்னுமணி திரைப்படத்தில் வச்சிருப்பேன் நான். இதே காட்சியை அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிவகுமார் போவேன், அம்மா நான் சாக போகிறேன் அப்படின்னு. நான் சாக போகிறேன் அப்படின்னு உடனே ஒரு பாட்டில் போய் எடுத்து கொடுப்பாரு, சேர்த்து போடா அப்படி. அப்புறம் போடா அப்படி. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பெரியவங்க சில விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளே பதிய வச்சிருவாங்க. அப்போது நம்ம அந்த பாசத்தை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு தெரியாது எப்படி வெளிப்படுத்துறது. அம்மாவோட பாசத்தை வேறு மாதிரி புரிஞ்சுக்குவோம், அப்பாவோட நேசத்தை வேறு மாதிரி புரிஞ்சுக்குவோம். அதான் அப்பாவோட உயர்வுன்னு சொல்லும்போது, எங்கள் அப்பா ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப். இந்த மாதிரி எங்கள் அப்பா உயிருக்கு போராடிட்டுருக்காரு. நான் ஒரு படத்துக்கு படப்பிடிப்பில் இருக்கேன், திருப்பதியில் ஷூட்டிங். எங்கள் அப்பா பெருமாளோட பக்தர். பெருமாள் கோயிலுக்கு தவிர வேறு எந்த கோயிலுக்குள்ளேயும் காலடி எடுத்து வைக்க மாட்டார். அப்படி ஒரு பக்தர் அவர். அது முத்திரை போட்டவர்னு சொல்லுவாங்க அந்த பெருமாள் பக்தர்.
அவர் என்ன பண்ணிட்டாரு, உடம்புக்கு சரியில்லை, கேன்சர் அவருக்கு பிழைக்க மாட்டாருன்னு தெரியும். நான் ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் போய் எங்கள் அண்ணா வீட்டில் எங்கள் ஊரில் விட்டுட்டு வந்துட்டு சொல்கிறாரப்பா, நீ போடா ஷூட்டிங் போ அப்படின்றார். இல்லைப்பா, நான் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ண வேணாம், அந்த ரெட்டியார் நல்லவன் பாவம், ஒன்றும் விவரம் தெரியாதவன், உன்னால் அவனுக்கு இழப்பு வந்துடக்கூடாது. நான் திருப்பதி மலையில் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்க ஒரு தெலுங்கு படம், சௌந்தர்யா ஹீரோயின். அப்போது நைட்டு சீரியஸ்ன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க என் பிரதர். நைட்டை கார் எடுத்துகிட்டு நான் போகிறேன். காலையில் போன உடனேயே எங்கள் அப்பா எந்திரிச்சு உட்காந்துட்டார். நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏப்பா வந்தேன், ஒரு நாள் வந்தால் 1 லட்ச ரூபா வேஸ்ட்டாக போகும்ல, எங்கெல்லாம் ஷூட்டிங் நிறுத்திட்டு வந்திருக்கேன் நான். அந்த உயர்ந்த உள்ளம்தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்துச்சுன்னு சொல்கிறேன். அந்த மனித நேயம், யாரோ ஒரு தயாரிப்பாளருக்கு 1 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு வேஸ்ட்டாக போயிடுமே நினச்சா பாருங்க, அதுதான் தந்தையர்கள். கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், நீ அவசரப்பட்டெல்லாம் வராது, நீ கிளம்பு, நான் போனதுக்கு அப்புறமா வா. எனக்கு தெரியும் அவர் ஒரு 4-5 நாளில் போயிடுவாருன்னு. அதுதான் அந்த வியாதியோட கொடுமை. நான் போய் 2 நாளில் சேர்றேன். 3வது நாள் நியூஸ் வருது. அப்போது நான் அறிமுகப்படுத்திய சௌந்தர்யா அங்கே பரபரப்பான ஹீரோயின், எல்லா பெரிய நடிகர்கள், டாப் ஹீரோஸ் கூட நடிச்சிட்ருக்கா. அவள் டேட்ஸ் கிடைக்காது, எனக்காக அங்கே வந்து நடிச்சிட்ருக்காங்க. ஸ்ரீகாந்த், அவர் வேகமாக முன்னேறி வர்ற ஒரு தெலுங்கு நடிகர். அவங்க 2 பேரும் என்ன தெரியுமா செஞ்சாங்க, சார் நாங்கள் 3 நாள் 4 நாள் இங்கேயே உட்காந்துட்ருப்போம், இந்த செலவுகளையெல்லாம் நாங்களே பார்த்துக்குறோம், நீங்கள் போய் அப்பாவுக்காக வேண்டியது பண்ணிட்டு வாங்கண்ணா. ஆக எல்லா சினிமாக்காரங்க, குறிப்பாக நிறைய பேரோட மனதில் மனிதம் இருக்கிறது. சினிமாக்காரண்டா அப்படின்னு எவனாச்சும் கேவலமாக சொன்னால் தயவு பண்ணி அடுத்த நிமிஷம் எந்திரிச்சு 2 போடுங்க, தப்பே கிடையாது. சினிமாக்காரங்க கிட்ட அவ்வளவு மனிதம் இருக்கிறது என்பதை திரும்ப திரும்ப நான் சொல்ல நான் வந்தேன். ஏன்னா மனிதன் இருப்பவன் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் மனிதம் இருப்பதனால் மனிதர்களை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறோம், மனிதம் உள்ளவர்களை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறோம். புரியுதா? இதெல்லாம் இது ஒன்றா சேரும். தம்பி சொன்ன மாதிரி அன்பே சிவமே, அந்த பாட்டு யார் எழுதுனதுன்னு நான் கேட்டேன். அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கும்போதே கேட்டேன். அவருடைய உயர்வு என்ன தெரியுமா, எல்லாரும் சேர்ந்து எழுதணும்னாரு. அதாவது யாரோ ஒருத்தர் தன்னுடைய பெயரை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை என்பதே ஒரு பெரிய மனிதம் தான். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த குழந்தைங்களுக்காக இந்த படம் அப்படின்னாரு. ஒரு நல்ல நண்பர், அவர் எவ்வளவு தியாகங்களை பண்ணி குழந்தைகளெல்லாம் பராமரிச்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கைக்காக தன் வாழ்க்கையே இழந்து ஒரு திரைப்படத்துறையில் ஒரு இயக்குனராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒருத்தர். நீங்கள் மிகப்பெரிய டைரக்டருங்க, நீங்கள் மனிதர்களையே இயக்குகிறீர்கள். நாங்கள் சினிமாவை தான் இயக்குறோம், நீங்கள் இன்னைக்கு சினிமாவை தான் இயக்கியிருக்கீங்க. இப்போது பெரிய இயக்குனர் இதே கிடையாது. அது நீங்கள் செஞ்சிட்ருக்கிறது அரவிந்தராஜ் அவர்கள் சொன்னது போல நீங்கள் இருவரும் செய்வது மிக உயர்ந்த சேவை. இந்த சேவைக்கு ஈடு இணை எந்த சேவையும் கிடையாது என்பதை நான் இங்கே உறுதிபட கொடுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இது ஏதோ சினிமா அல்ல, இந்த படம் சினிமா அல்ல. ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு மனிதன் மறைவுக்கு பின்னால் அவனை பற்றி எப்படி இந்த உலகம் பேசுகிறது என்பதை பற்றி படம் என்று நான் அறிகிறேன்.